ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் சார். இங்க எதுக்கு சார் நம்ம வந்திருக்கோம்? இங்க ஏதாவது ஃப்ரீயா சாப்பாடு தரேன்னு சொன்னாங்களா? இல்லனா உங்களுக்கு டைரக்ஷன் சான்ஸ் கிடைக்காம ஒரு நாயா இல்ல சார் ஒரு நாயா ஜாயின் பண்ண வந்திருக்கீங்களா சார்? தவளு, நான் ரொமான்டிக் மூட்ல இருக்கேன்றதுனால உன்னோட பஞ்செல்லாம் எனக்கு ரோஜா பூ மாதிரியே தெரியுதுடா. வா போலாம். இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். அது அங்க பாரு, அங்க பாரு. சார் சார் என்ன சார் இப்படி அலைஞ்சிட்டு இருக்கீங்க? அந்த ஃபிகருக்காகவா இல்ல அந்த சாப்பாடுக்காகவா சுத்தமா புரியல. பாரா என்னோட வள்ளிய. சைடு ஆங்கிள் பார்க்க முந்திரி பழம் மாதிரியே இருக்காடா. அதே ஃப்ரண்ட் ஆங்கிள் பார்த்தா கத்திரிக்காய் மாதிரி இருக்கா சார்? இல்ல கோவக்காய் மாதிரி இருக்கா? வெண்டைக்காய் மாதிரி தான் சார் இருக்கா? சாம்பார் வைக்க தாண்டா நீ லாய்க்கு. முந்திரி முந்திரி பழம்டா யாழு. பூசணிக்காய் மாதிரி இருக்கா சார்? திருஷ்டி சுத்தி உன் மண்டையில போட்டு உடைக்க. சும்மா பப்பாளி பழம் மாதிரி இருக்காடா. இந்தாமா ஆரஞ்சு பழம். ஹாய். எக்ஸ்கியூஸ் மீ சார். கூப்பிட்டு பேச போறாதுன்னு தெரியலையே. வள்ளி பாரா பாரா என் வள்ளிய. ஹலோ சார். ஹாய் சார். ஹாய். உங்களுக்கு என்ன வேணும்னு ஆர்டர் பண்ணுங்க சார். நீதான் வேணும். ஐ லவ் யூ. சார் உங்களுக்கு என்ன வேணும்னு ஆர்டர் பண்ணுங்க. பாத்தியாடா, அவ சிரிச்சு என் லவ் அக்செப்ட் பண்ணி வெளியில யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு எப்படி கவர் பண்றா. உனக்கு தெரியலையா? தெரியலையே சார். தெரியுது சார். சார் நீங்களே ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணி கவர் பண்ணுங்க. குட் ஐடியா. எனக்கு 2 பிரியாணி, 1/2 லிட்டர் தம்ஸ் அப். ஓகே சார். தயிர் சாதமா? ஹேவ் a good day சார். இது என்ன சார்? பிரியாணி தம்ஸ் அப் ஆர்டர் பண்ணா இவ தயிர் சாதமும் டீ கொண்டு வந்திருக்கா. தம்பி தவளேஸ்வரம், பாத்தியாடா வள்ளிக்கு என் மேல எவ்வளவு லவ்னு. வெயில் காலத்துல நான் பிரியாணி சாப்பிட்டா ஹீட் ஆகும்னு எப்பவும் நான் கூலா இருக்கணும்னு தயிர் சாதம் கொண்டு வந்திருக்காடா. டீ எதுக்கு சார்? ரொம்பவும் கோல்ட் ஆயிடக்கூடாதுன்னு சூடா டீ. என்ன லவ்டா சார்? எனக்கு இது டவுட்டா இருக்கு சார். தவளேஸ்வரம் சுவாமி, காதல்ல சந்தேகம் இருக்க கூடாது கண்ணா, நம்பிக்கை மட்டும் தான் இருக்கணும். என் பேச்ச கேளு. தயிர் சாதத்துல டீயை கலந்து காதல் பிரசாதம் நினைச்சு சாப்பிடு. சரிங்க சாமி. என்னடா ஆச்சு இவருக்கு? இவர் காதலுக்காக என்னைய கொலை பண்ண பாக்குறாரு. தவளு சுவாமி, என் வள்ளி எங்கடா? அவ பின்னாடி ஒரு வழியா போய் 1/2 மணி நேரம் ஆகுது சுவாமி. அவ போன விஷயம் தெரிஞ்சும் என்கிட்ட சொல்லாம நீ பாட்டுக்கு தயிர் சாதத்துல டீய கலந்து சாப்பிடுற. அப்படின்னா உன் கண்ணுக்கு நான் லூசு பையன் மாதிரி தெரியறேன். அப்பா வணக்கம்ண்ணா. நாளைக்கு பார்க்கலாம். ஐயா, என்னம்மா, ஏதாவது பணம் வேணுமா? என் பேத்தி கௌரிய காணுங்க ஐயா. ஐயா, போலீஸ் கிட்ட சொன்னாலும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க ஐயா. கௌரியா காணுமா? ஒரு நிமிஷம். எஸ்ஐ, எங்க அனாத ஆசிரமத்துல கௌரின்ற ஒரு பொண்ணு காணாம போயிருக்கா. அவ எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அவளை ஏன் முன்னாடி கொண்டு வரணும். உங்களால முடியுமா? இல்ல எஸ்பி கிட்ட பேசவா? சரி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா, நான் பேசிட்டேன்ல. உங்க கௌரி நிச்சயமா உங்களுக்கு கிடைப்பாம்மா. ஒரு நிமிஷம், இந்த பணத்தை வச்சுக்கோங்கம்மா. பரவாயில்லம்மா, இருக்கட்டும், செலவுக்கு வச்சுக்கோங்க. நான் இப்ப வெளியே போறேன், நீங்க போங்க. வண்டி எடு. அம்மா கீதா எங்க இருக்குமா? அர்ஜென்ட்டா கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு வா. நரேஷ்க்கு ரொம்ப சீரியஸா இருக்கான். சாரிம்மா, கடவுள் நரேஷை கைவிட்டுட்டாரு. அப்பா அம்மாவை பிரிச்சு அனாதையாக்கினாரு. இப்போ அவன் உயிரை எடுக்க போறாரு. யாருக்கு எந்த நிமிஷம் உயிர் போகும்னு தெரியாது. ஆனா நாம ஆர்கன்ஸை டொனேட் பண்ணா அது மூலமா இன்னும் சில உயிர்களை காப்பாற்ற முடியும். இப்ப நரேஷ்க்கு அந்த வாய்ப்பு இருக்கு. யோசிச்சு நல்ல முடிவா எடுமா. இங்க பாரு தம்பி, இங்க வா. ஹார்ட் ப்ராப்ளத்தோட ஒரு குழந்தை இருக்குன்னு சொன்னல, இந்த குழந்தை தான்.
இந்த குழந்தைக்கு நரேஷோட ஹார்ட் செட் ஆகும். நீ சம்மதிச்சா இந்த குழந்தைய பழைக்க வச்சிடலாம். நல்ல முடிவு. எங்க ஜாதிக்காரங்களா அவங்க வீட்டுல பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டோம். ஏய், மரியாதையா வெளியே போறீங்களா இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளட்டுமா? வெளியே தள்ளட்டும், வெளியே தள்ளட்டும். சார், நீங்க வேற ஜாதிக்காரங்க வீட்டுல பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டீங்கல்ல? நரேஷ் ஒரு அனாதை. எங்க பிறந்தானும் தெரியாது, யாருக்கு பிறந்தானும் தெரியாது, என்ன குலமோ என்ன மதமோன்னு தெரியாது. அப்படிப்பட்ட அவனோட ஹார்ட் உங்க பாப்பாக்கு தேவையா சார்? என்ன மன்னிச்சிருங்க, கோவத்துல வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டேன். என் குழந்தைய காப்பாத்திருங்க, ப்ளீஸ் காப்பாத்திருங்க. டாக்டர், நீங்களாவது அவங்க கிட்ட சொல்லுங்க. அவங்க விருப்பம். அன்னைக்கு உங்களை திட்டி வெளியே அனுப்புனது என்னுடைய தப்புதான். எங்க குழந்தைய காப்பாத்திருங்க ப்ளீஸ் மேடம். எங்க குழந்தைய காப்பாத்துங்க, எங்க குழந்தைய காப்பாத்துங்க மேடம். போலாமா? ஒரு 5 minutes பார்க்கலாம். 5 minutes இல்ல, 5 days ஆனாலும் யாருமே வரமாட்டாங்க. அனாதனை எல்லாருக்கும் பரிதாபம் தான். ஆனா யாரும் தத்து எடுத்துக்க நினைக்க மாட்டாங்க. அப்படி இருக்கப்ப எவ்வளவு ட்ரை பண்ணாலும் வேஸ்ட். வள்ளி, நாமளே இப்படி நினைச்சா அப்புறம் இவங்கள பத்தி யாரு யோசிப்பாங்க? நானும் அதான் சொல்றேன். வராதவங்கள பத்தி யோசிச்சுட்டு இருந்தா வேலை போயிடும், அப்புறம் பட்னியா தான் இருக்கணும். நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னா நம்ம கண்டிப்பா வேலைக்கு போய் தான் ஆகணும். வா, நம்ம போலாம். மேடம், மேடம், அம்மா அனாத ஆசிரமம் இதானே? ஆமாங்க, இதான் அம்மா அனாத ஆசிரமம். முந்தா நேத்து நீங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நாங்க கேட்டோம். குழந்தை இல்லாதவங்க அனாதை குழந்தைங்களை தத்து எடுத்துக்கிட்டா நம்ம அனாதை ஆசிரமம் காலி ஆயிடும் நினைச்சோம். ஆனா யாரும் முன் வர மாட்டாங்க. ஏம்மா, எங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் நீங்க பேசுறது கேட்ட அப்புறம் ஒரு அனாதை குழந்தைய தத்தெடுத்துக்கலாம்னு நாங்க இங்க வந்திருக்கோம். என் பொண்டாட்டி ஒரு அனாதையா எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு எனக்கு தெரியும் மேடம். எங்களுக்கு ஏதாவது ஒரு குழந்தைய தத்து கொடுக்குறீங்களா? என்னம்மா, நாங்க கண்ணு தெரியாதவங்க, இவங்களால எப்படி குழந்தைய வளர்க்க முடியும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இல்லைன்னா எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு குழந்தைய தத்து கொடுக்க மாட்டீங்களா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைங்க. உங்களை மாதிரி நல்ல மனசு இருக்கிறவங்கள பார்த்தா எங்களுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. உங்களை மாதிரியே எல்லாரும் இருந்தா அனாதன்றதே இருக்காது. அவங்களுக்கு வந்த யோசனை கூட எங்களுக்கு வராம போச்சு. என்ன மன்னிச்சிருங்க. எங்க குழந்தை உயிரோட இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நீங்க செஞ்ச உதவிதாங்கம்மா. இன்னைக்கு எங்க குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே சந்தோஷத்தை எங்க தங்கச்சிக்கும் மச்சானுக்கும் தரணும்னு உங்ககிட்ட வந்திருக்கோம். நீங்க எங்களுக்கு உதவி பண்ணதுனால இந்த முடிவை நாங்க எடுக்கல. அம்மா அப்பான்னு கூப்பிடுறதுக்கு அவங்க நம்மளுக்கு பிறந்த குழந்தையா இருக்கணுன்ற அவசியம் இல்ல. நம்மள ஆசையா அம்மான்னு கூப்பிடுற குழந்தைங்க இருந்தா போதும். அதுக்குதான் தத்தெடுத்துக்கலான்ட்டு வந்திருக்கோம். தேங்க்ஸ்.